Hi hello viewers, நம்ம இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படினு சொல்லி கேட்டோம் அப்படினா திமுக அரசுடைய லாஸ்ட் பட்ஜெட் அதே நேரத்துல ஒரு முழு நீள பட்ஜெட் அப்படிங்கறத வந்து பார்த்தோம் அப்படினா திமுக அரங்கேற்றம் பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம். சோ அவங்க பட்ஜெட் அப்படிங்கறத தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லலாம். சோ 2026 எலெக்ஷன் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா படு பயங்கரமான போட்டியா இருக்கும் அப்படினு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு அப்படினு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கத்துல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா சதறி கிடக்கக்கூடிய அதிமுக, புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேகா அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதோட சேர்ந்து நாத்தாகா அப்படின்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டி அப்படின்றது நிலவுது அப்படின்னு சொல்லப்படுது. என்னப்பா நாத்தாக்கால அவ்வளவு பெரிய கட்சியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய கட்சியோ இல்லையோ அரசியல் களத்துல வந்துட்டு எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கட்சியில நாத்தாக்காக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவும் முன்னாடி இருந்த வீரியத்தோட இல்லை அப்படின்றதுனால தாவேகாக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் சரியான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பலகட்ட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருந்ததுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1000 கோடியில் நாங்கள் புதுசாக டைட்டில் பார்க் பண்ணுறோம், 1000 கோடியில் பார்த்தோம் அப்படின்னா சாலைகளை விரிவாக்கம் பண்ணுறோம், 1000 கோடிகள் அதுக்கு ஒதுக்குறோம், 1000 கோடிகள் இதுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பட்ஜெட் அப்படின்றது வாரி அரைக்கப்பட்டிருக்கு. பட் சொன்னதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சொன்ன பட்ஜெட், அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியாவெல்லாம் தமிழ்நாடு எப்படியோ தூக்கி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வழக்கம் போல சொல்லுவாங்க, நம்மளும் வழக்கம் போல வீடியோஸ் போடுவோம், மக்களும் வழக்கம் போல நியூஸ் பேப்பரில் படிப்பாங்க, அவ்வளோதான் அடுத்த வருஷம் பட்ஜெட் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த வருஷ பட்ஜெட்டும் அந்த மாதிரி இருக்க போதா இல்லை அதை தாண்டி இந்த வருஷ பட்ஜெட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி வந்ததுலேருந்தே வந்துட்டு திமுக தமிழ் இருக்கு இல்லையா, தமிழை தூக்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது இந்த பட்ஜெட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்திய ரூபாயினுடைய லட்சணையான அந்த சிம்பிளையே மாற்றி பார்த்தோம் அப்படின்னா ரூ அப்படின்றதுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட மட்டும் நிப்பாட்டாமல் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்லையும் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறளை வந்துட்டு புதுசாக 45 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 133 லட்சம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தமிழ்நாடு மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இங்கே நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி மாதிரியே வெளிநாடுகளிலும் லைக் துபாய், சிங்கப்பூர், மலேசியா இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்துட்டு புத்தக கண்காட்சி நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் 2 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ செஸ் ஒலிம்பியாட் மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழுடைய பெருமையும் சிறப்பையும் வந்துட்டு சிறப்பிக்கக்கூடிய வகையில் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடத்தப்படும். அந்த போட்டியில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 கோடி ரூபா பரிசு அப்படின்றத தருவோம் அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்ததான் ஹைலைட்டாக படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சென்னையில் மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால அதிநவீன வசதிகளோட உள்கட்டமைப்போட பார்த்தோம் அப்படின்னா 2000 கோடி ரூபாய் செலவில் புதிய நகரம் அப்படின்றது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பட்ஜெட்டில் எல்லாத்தையுமே புருவத்தை உயர்த்தி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சென்னை 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 அப்படின்னு சொல்லி சென்னையை நோக்கி படையெடுத்ததுனால பார்த்தோம் அப்படின்னா இங்கே எக்கச்சக்கமான பாப்புலேஷனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா டிராஃபிக் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, சென்னையில் வந்துட்டு கார் பார்க்கிங் கூட இஷ்யூஸ் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கார் பார்க்கிங் வச்சிருக்கவங்க மட்டும் கார் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சியில் முடிவெடுக்கக்கூடிய விதத்தில் வந்துட்டு அங்கே இஷ்யூஸ் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு மாற்றாக ஒரு புதிய நகரம் அப்படின்றத 2000 கோடி ரூபாய் கட்டுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பள்ளி கல்வித்துறை இருக்கு இல்லையா, ஸோ ஒன்றிய அரசோட தொடர்ந்து வந்து மோதல் போக்கு அப்படின்றத நீடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பள்ளி கல்வித்துறைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 46,767 கோடி ரூபா அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க. தமிழக பட்ஜெட்லேயே வந்துட்டு அதிகப்படியான தொகை அப்படின்றது இந்த டைம் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அதே மாதிரி வந்துட்டு மருத்துவத்துறைக்கு பார்த்தோம் அப்படின்னா 21,906 கோடி ரூபா அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, பெண்களுக்கு வந்துட்டு எப்படி தோழி விடுதிகள் அப்படின்றத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதியவர்களை காலை நேரத்தில் மட்டும் பராமரிக்கிற மாதிரி அன்புச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, குழந்தைகளை வந்துட்டு எப்படி கொண்டு போய் நம்ம பால்வாடியில் விடுறோமோ அதே மாதிரி முதிய
முதியவர்களை வந்துட்டு பார்த்தோம்னா காலை நேரங்களில் பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புச்சோலைகள் புதுசாக கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அதிகப்படியான விஷயங்கள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய அசையா சொத்துக்கள் இருக்கு இல்லையா, லேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் பெண்கள் பேரில் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு 1% கம்மி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்துட்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, அதில் இல்லாதவங்களை மகளிர் சுய உதவி குழுக்களில் சேர்த்து அவங்க கடன் அப்படின்றத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் கடன் வரைக்கும் கொடுத்து அவங்களை வந்துட்டு தொழில் முனைவோராக மாற்றுறதுக்கான நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மகளிருக்கு தரக்கூடிய உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, பஸ்ஸில் ஃப்ரீயாக போகக்கூடிய பயணம் இருக்கு இல்லையா, விடியல் பயணம்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பயணமாக இருந்தாலும் சரி அது தொடர்ச்சியாக இன்னும் தொடர்ந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டு வசதி துறையை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய் செலவில் வந்துட்டு புதுசாக வீடுகள் அப்படின்றத கட்டுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தொல்லியல் துறை சைடில் போகிறோம் அப்படின்னா மொழிகளுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி மதுரையில் ஒரு புது அருங்காட்சியகத்தை அமைப்போம். அது மட்டும் இல்லாமல் 50 செப்பு திருமேனிகள் பார்த்தோம் அப்படின்னா எழும்பூரில் வந்துட்டு நிறைய கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்ட செப்பு திருமேனிகள் இருக்கு. இதை உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க வந்துட்டு பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக எழும்பூரில் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவில் வந்துட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல ஷிப்காட் இருக்கு இல்லையா, ஷிப்காட் பல மாவட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சமய அறநிலையத்துறை இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஹைலைட்டாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கடனை 10 லட்சம் கோடியாக வந்து மாற்றுறதுக்காக இந்த வருஷம் கடன் வாங்கக்கூடிய அந்த டார்கெட் அப்படின்றது 1,10,000 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அரசு அதிகாரிகள்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலரும் பல திட்டங்கள் அப்படின்றத எதிர்பார்த்திருந்த சுச்சுவேஷன்ல நம்ம இப்போ ஹைலைட்டாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு சில திட்டங்களை தவிர வேற எதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்ல சொல்லிக்கும்படியா இல்லை அப்படின்றதான் மக்களுடைய கருத்தாகவும் அரசியல் விமர்சகருடைய கருத்தாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்கீம் நல்லா இருக்குப்பா, இந்த ஸ்கீம் நீ சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தட பை பை.